ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஏ2கே லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு குருமா தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கப் தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயில் வந்து இன்னொரு வேலை பார்த்துட்டு வந்துடலாம். கடாய் வச்சு ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 பெரிய ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கூடவே அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம தேங்காய், இஞ்சி பூண்டு, பொட்டுக்கடலை, கரம் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வரமிளகா 4-5 வரமிளகா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூடவே 3 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டை இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இல்லையா, அது கூட சேர்த்துக்கணும். இந்த வெங்காயத்து கூட இப்போ அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி நிறையவே விட்டுக்கலாம். நம்ம இதில் நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தோல் உரிச்சிட்டு இதில் நல்லா மசிச்சு விட்டுறணும். இந்த கொதிக்கிறதுல நல்லா அப்படியே மசிச்சு விட்டுறணும். மசிச்சு விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நிறைய ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட சூப்பரான குருமா ரெடி. உருளைக்கிழங்கு குருமா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். 4-5 இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னும் 2 இட்லி கூடவே சாப்பிடுவாங்க. எல்லோரும் சப்பாத்தியும் அதிகமாக சாப்பிடுவாங்க. சூப்பரான சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.